بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த ஏகரவனுடைய வார்த்தைகளை கேட்க ஒன்று குழுமியுள்ள நம் அனைவர் மீதும் அவனுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக. தொடர்ச்சியாக அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை கேட்டு நம் வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டுள்ளோம். அந்த வகையிலே இன்று நாம் சிந்திக்க வேண்டிய திருமறை குர்ஆனுடைய வசனம், இன்னல்லதீன யக்ஷௌன ரப்பஹும் பில் கைபி லஹும் மக்ஃபிரத்துன் வ அஜ்ருன் கபீர். தமது இறைவனை மறைவான நிலையில் அஞ்சுவோருக்கு மன்னிப்பும் பெரும் கூலியும் உண்டு என்று திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கிறான். எந்த நோக்கு என்று சொன்னால், தனிமையில் தன் இறைவனை மறைவான நிலையில் அஞ்சுவோருக்கு மன்னிப்பை வழங்குகிறான். இதுதான் தேவை. மறுமை நாளிலே எந்த பாவங்களும் இல்லாத ஒரு மனிதனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வால் மன்னிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அதே போல பெரும் கூலியை தருவேன் என்று சொல்கிறான். அந்த கூலி என்னன்னு சொல்லல. சிலருக்கெல்லாம் இது நன்மை என்று சொல்லுவான். சொர்க்கத்தில் ஒரு வீடு கட்டி தரங்குவான், சொர்க்கத்தில் ஒரு மாளிகை தரங்குவான். ஆனா இது என்ன கூலினே தெரியல, பெரிய கூலியை தருவேங்கிறான். அப்போ படைத்த இறைவன் கொடுக்கக்கூடிய கூலி எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைச்சு பாருங்க. அப்ப இந்த இடத்துல இந்த வாக்குறுதியை நாம் நிலைநிறுத்தி வைப்பதற்கு தடையாக இருப்பது என்ன? நல்லா சிந்தித்து பாருங்க. ஒரு மனிதனுடைய உள்ளம் மறுத்து போவதுதான் இதற்கு தடை. அல்லாஹ் பாவ மன்னிப்பு தரேன்னு சொல்லிட்டான், பெரிய கூலியை தரேன்னு சொல்லிட்டான். ஆனால் இதை வாங்குவதற்கு எது தடையா இருக்கிறது? நம்முடைய உள்ளம், மறுத்து போன உள்ளம். அப்ப அதிலே சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், தனிமையிலே சாட்சி சொல்ல யாரும் இல்லை என்று சொன்னா, இல்லை நம்மை பார்ப்பதற்கோ இல்லை நம்மை கேட்பதற்கோ யாரில்லை என்று சொன்னால், உள்ளத்திலே தவறு செய்வதற்கான இடம் தோன்றி விடுகிறது. யாரும் பார்க்கலையே, யாரு சாட்சி சொல்ல இல்லையே, தவறு மீது தவறு செய்தா யாரு கேட்க போறாங்க அப்படிங்கிற எண்ணம் தனிமையில் வரும். இப்ப இந்த உள்ளம் என்ன ஆயிரும்? மறுத்து போகக்கூடியதா மாறிடும். அந்த தவறே தெரியாது. ஆரம்பத்துல சின்ன தவறை கூட பெருசா நினைச்சவங்க பெரிய பெரிய தவறுகளை எல்லாம் ஒரு சின்ன துளி அளவும் கூடி மனசுல வருத்தம் வராத அளவுக்கு ஆகிவிடுவாங்க. அப்ப அந்த இடத்துல சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், தனிமையில் தான் நம் உள்ளம் ஊசலாடுகிறது. அந்த தனிமையில் தான் பலருடைய தவறுகளுக்கு நேரமாக மாறிவிடுகிறது. அப்ப இதை எப்படி இதே இறை நம்பிக்கையாளர் கூட சொல்லுவாங்க பாருங்க, அல்லாவே சொல்றானே, என்னுடைய அடியான் என்னன் பாவ மன்னிப்பு கேட்பதை மன்னிப்பதை அல்லாஹ் விரும்பக்கூடியதா சொல்றானே. அல்லாஹ் அப்ப பாவ மன்னிப்பு விரும்பதானே செய்யறான், மனிதன் பாவம் செய்யக்கூடியவன் தானே அப்படி என்று இறை நம்பிக்கையாளர்களே கேட்பாங்க. அப்போ இந்த இடத்துல நாம் சிந்திக்க வேண்டியது என்னவென்று சொன்னால், இறை நம்பிக்கையாளர் சரி, மனிதர்கள் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். அந்த பாவத்தை செய்து படைத்தீருடன் பாவ மன்னிப்பு கேட்டு அதை அந்த பாவத்தை நீ செய்ய மாட்டேன் என்று வாக்குறுதி கொடுத்து விடுவார்கள். அப்ப என்ன ஆகும்? அடுத்தது தெரியாது, அதுல போய் மாட்டிக்குவாங்க, அதை பாவமா செஞ்சிருவாங்க. மீண்டும் தவறு நடக்கும், அல்லாஹ்விட்ட பாவ மன்னிப்பு கேட்பாங்க. மீண்டும் அதை பத்தி தெளிவு வந்துடும், அடுத்ததுல போய் மாட்டிக்குவாங்க, அதுல பாவம் செய்வாங்க, அல்லாஹ் அவர்களை மன்னித்து விடுவான். இப்படி பல வகையில ஒரே இடத்துல பாவத்தை செய்ய மாட்டாங்க. ஒரே பாவத்தை செய்யறதே அல்லாஹ் மன்னிப்புங்கிறான், திரும்ப திரும்ப அதே பாவத்தை செய்யறாரு, அதே அல்லாஹ் மன்னிப்புங்கிற. ஒருத்தர் வட்டி வாங்குறாரு, சொல்றாரு 10 வருஷமா வட்டியை வாங்கக்கூடாதுன்னு சொல்லி அல்லாஹ்விட்ட பாவ மன்னிப்பு கேட்டு இருக்கேன், வாங்கினதுக்காக பாவ மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கேன் 10 வருஷமா. அல்லாஹ்விட்ட நான் வட்டி வாங்குற நினைச்சு பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருக்கிறேன். வட்டியும் வாங்குறாரு, பாவ மன்னிப்பும் கேட்கிறாரு. நல்லா சிந்தித்து பாருங்க. ஆனா இன்னும் வட்டியை விட்டு பாடு கிடையாது. வட்டி ஹராம், ஆனா வட்டியை விட்டு போல, ஆனா பாவ மன்னிப்பு தினமும் கேட்கிறேங்கிறாரு. அப்ப எப்படி நியாயமா இருக்கும்? ஒரே தவறு திரும்ப திரும்ப செய்யறாரு, அல்லதான் பாவத்தை மன்னிப்பானே அப்படின்னு சொல்லிட முடியுமா? அப்ப இந்த மாதிரி நேரத்துல தான் திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் இன்னொரு வசனத்தை சொல்கிறான். ஆரம்பத்துல நம்ம சொன்னது தமது இறைவனை மறைவான நிலையில் அஞ்சுவோருக்கு மன்னிப்பும் பெரும் கூலியும் சொன்னது 67வது அத்தியாயம் 12வது வசனம். இப்ப நம்ம சொல்லக்கூடியதை கவனிங்க. 96வது அத்தியாயம் 14வது வசனத்துல அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான், அலம் யஹலம் பி அன்னல்லாஹ யரா. அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதை அவர்கள் அறியவில்லையா? அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதை அவர்களை அறியவில்லையா? இன்னைக்கு சிசிடிவி கேமராக்கு கூட ஒரு இத்தனை நாளுக்கு தான் அதை ஸ்டோரேஜ் பண்ண முடியும்.
ஆனால் படைத்த இறைவன் மறுமை நாள் வரைக்கும் இதை எடுத்துக்கொண்டு வந்து காட்டுவான் சாட்சியா. நாம் செய்தது என்ன, நாம் பேசியது என்ன, நாம் சொன்னது என்ன, நம் உள்ளத்தில் நினைத்தது என்ன, இப்படி எல்லாத்தையும் வரிசைப்படுத்தி காட்டி விடுவான். சாட்சியாளர்களை யார் வச்சிருக்க, மலக்குமாரனை கூப்பிடுவான். நம்முடைய கை கரங்கள் தோள்கள் எல்லாமே நமக்கு சாட்சியா மாறிவிடும். வாய் அடைக்கப்பட்டு விடும், தோல் எல்லாம் பேசும். நமக்கு எதிராக பேச வேண்டியதும் பேசும், நமக்கு சாதகமாக பேச வேண்டியது பேசும், நன்மையை செய்தால் சாதகமாக பேசும். அப்ப அந்த சூழ்நிலையிலே அல்லாஹ் சொல்லக்கூடிய அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதை அவன் அறியவில்லையா அப்படின்னு கேட்கிறான். அப்போ நாம் தவறு செய்வதற்கு மிக காரணமாக இருக்கக்கூடியது தனிமை என்கின்ற எண்ணம் தான். நாம் தனிமையில் இல்லை, படைத்த இறைவன் நம்முடன் இருந்து கொண்டிருக்கிறான், அவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான். அவனுடைய பார்வையிலிருந்து, அவனுடைய கண்காணிப்பிலிருந்து நாம் தப்பித்து விட முடியாது. நாம் என்றுமே தனிமையில் இல்லை, படைத்தினுடன் கண்காணிப்பில் இருக்கிறோம் என்கின்ற எண்ணம் வந்தது என்று சொன்னால், அந்த எண்ணத்தின் காரணமாக தவறு செய்ய அஞ்சினால் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய கூலி மன்னிப்பும் மிகப்பெரிய கூலியும். அந்த கூலி என்னங்கிறது சொல்லல. ஆகவே தனிமையில் இறைவனை அஞ்சுவதற்கு தடையாக இருக்கக்கூடிய மறுத்து போன உள்ளங்களுக்கு மருந்தாக திருமறை குறளை அல்லாஹ் வசனம் சொல்வதுதான், அவனுடைய கண்காணிப்பில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை. ஆகவே அவனுக்கு அஞ்சக்கூடியவர்களாக, தனிமையில் இறைவனை அஞ்சக்கூடியவர்களாகவும், அவனுடைய மன்னிப்பையும் பெருங்கூலியும் பெற்றவர்களோட வரிசையிலையும் உங்களை மன்னி வளரஹ்மான் ஆக்கியருவானாக என்று பிரார்த்தித்துக் கொண்டவனாக என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவனான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.